வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து மாவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு வந்து நல்லா வந்து திக்காக இருக்கும். இப்போ வந்து மாவு வந்து நல்லா வந்து தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, கலர் வர்றதுக்காக தான். இப்போ வந்து இதில் சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மாவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தோசை மாவு பதத்துக்கு வந்து மாவு இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி வந்து நீங்கள் கரண்டியிலேருந்து ஊற்றும் போது மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கேரட் சீவுறது வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து கேரட் சீவருக்கு மேலே சைஸில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ஹோல்ஸாக இருக்கும். அதில் இது மாதிரி மாவு வந்து நீங்கள் வந்து ஊற்றி வந்து நம்ம வந்து நம்மளுடைய பூந்தியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பூந்தியை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து எண்ணெயிலேருந்து தனியாக வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நீங்கள் மிக்சர் வேணாலும் சேர்த்து ரெடி பண்ணலாம். இல்லைன்னா இது மாதிரி வேர்க்கடலை, சிறிதளவு வந்து பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து காரா பூந்தியாகவும் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மெத்தடில் பூந்தியை செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் லட்டு வந்து செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப வந்து குயிக்காக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது கூட வந்து கொஞ்சம் அளவு வந்து சால்ட்டும் கொஞ்சம் வந்து மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மிக்சரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.